ஹாய் மக்களே, இந்த vlog என்னோட ஃபிஷ் ரூம் பற்றி தான். நான் என் ஃபிஷ் ரூமை நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். இன்னைக்கு நம்ம ஃபிஷ்ஷஸுக்கெல்லாம் ட்ரீட்டாக லைவ் ஃபுட்டு வாங்கியிருக்கேங்க. இது பேர் கலிஃபோர்னியன் பிளாக் வேர்ம்ஸ். இது ஒரு லைவ் ஃபுட்டு பெட் ஷாப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. என்னோட ஃபிஷ் ரூமில் இருக்க எல்லா டேங்க்ஸையும் நேச்சுரல் தான் வச்சுருக்கேன். பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, பிளான்ட்ஸு ராக்ஸ் எல்லாம் வச்சு என்னோட ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நேச்சுரலான செட்டப்பில் தான் வளர்க்குறேன். ஸோ ஃபிஷ்ஷஸுக்கு நார்மல் ஃபுட் போடாமல் இதை மாதிரி நேச்சுரலான லைவ் ஃபுட் போட்டிங்கன்னா அதுங்களுக்கு உண்மையான செட்டப்பில் இருக்க இந்த ரிவரில் இருக்க மாதிரியே நல்லா என்ஜாய் பண்ணி ஃபுட்டை திரட்டிட்டு போய் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட குட்டி டேங்க்கு 70 லிட்டர்ஸ் டேங்க், இல்லை சில்லி ராஸ்போராஸும் நிறைய ஸ்னெயில்ஸும் ஒரே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷ்ரிம்ப் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம லைவ் ஃபுட் போட்டாச்சு. அடுத்து என்னோட ஏஞ்சல்ஸும் கௌரவீஸும் இருக்க பெரிய டேங்க், மெயின் டேங்க். இது ஒரு 120 லிட்டர்ஸ் டேங்க். நார்மல் டப்பாவில் இருக்க ஃபிஷ் ஃபுட்டையும் விட இந்த மாதிரி லைவ் ஃபுட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபிஷ்ஷுக்கு. ஃபிஷ் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா கலர் டெவலப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லைவ் ஃபுட்டு நீங்கள் வாட்டரில் போட்டாலும் கெட்டு போகுதுன்னு கவலைப்பட தேவையில்லை. எவ்வளோ வேணாலும் வாங்கி போட்டுடலாம். ஃபிஷ்ஷுக்கு எப்போ தேவையோ அப்போ அவங்க ஹண்ட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. மிச்சம் இருக்க ஃபுட்டும் உயிரோடவே இருக்கிறதுனால தண்ணியை கெட்டு போக வைக்காது. நிறைய ஃபிஷ்ஷுக்கு இந்த மாதிரி லைவ் ஃபுட்டு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ப்ரீடிங்குக்கும் நல்லா இருக்கும், சீக்கிரமாகவே ப்ரீடும் பண்ணிடலாம். நார்மல் ஃபுட்டு சில ஃபிஷ் எவ்வளோதான் நார்மல் ஃபுட் கொடுத்தாலும் ப்ரீட் பண்ணாது. அதே இந்த மாதிரி லைவ் ஃபுட் கொடுத்தா ஈஸியாக ப்ரீட் பண்ணிடும். நல்லா கலரும் டெவலப் பண்ணும். பாருங்க எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே இந்த கௌரவீஸ்லாம் எவ்வளோ ஷைன் பண்ணுறாங்க பாருங்க. அவ்வளோ எக்ஸைட் ஆயிட்டாங்க இவங்களுக்கு லைவ் ஃபுட் பார்த்தோன்னே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி திரட்டிட்டு போய் ஹண்ட் பண்ணி சாப்பிட்றதுல அவங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மளும் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சு வளர்க்குற மோலி குட்டீஸ் பாருங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. இவங்களுக்கும் லைவ் ஃபுட் கொடுத்தேன். பாருங்க எவ்வளோ ஆசைப்பட்டு சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. அதுவும் மோலிஸ் சும்மாவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இவ்வளோ பிளாக் மோலிஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்த்த ஃபிஷ் அது ரெடிமேடாக கிடைக்கிற ஃபிஷ் ஃபுட்டும் சாப்பிடும். ஆனால் நான் வேர்ம்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு எதையும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற ஒரே ஃபிஷ்ஷு பீ பஃபர்ஸ் தான். ஸோ இவங்களுக்கு வேர்ம்ஸ் தான் நான் கொடுப்பேன். இன்னைக்கு இவங்களுக்கு ஸ்பெஷலாக லைவ் வேர்ம்ஸ் கொடுக்குறேன். ஆல்ரெடி இவங்க ஒரு பிரெடேட்டரி ஃபிஷ், அதாவது இவங்க ஹண்ட் பண்ணி தான் சாப்பிட விரும்புவாங்க. நான் ரெட் வேர்ம்ஸ் கொடுக்கும்போதே அப்படியே அட்டாக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுவாங்க, ஸ்னெயில்ஸ் சாப்பிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு லைவ் வேர்ம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா திரட்டி ஹண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே டேங்க்கில் பிளாட்டிஸும் வளர்க்குறேன். பிளாட்டிஸ் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்ஷு, அதனால நம்ம பீ பஃபர்ஸ் அவங்கள ஒன்றுமே அட்டாக் பண்ணல. நம்ம பஃபர்ஸ் பிளாட்டிஸ்லாம் சேர்ந்தே சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல என்னோட ஃபிஷ் டேங்க்ல எந்த ஃபிஷ் டேங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அடுத்து என்ன அக்வேரியம் ஸ்டோரியா அக்வேரியம் வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.